சிவாஜியோட அந்த படத்துல பணியாற்றும்போது, அப்பாவை பற்றிய நினைவுகள்லாம் சிவாஜி பகிர்ந்துட்டு இருக்காரா? நெறைய. அ, அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ம், உங்க அப்பா நல்லவன்டா. ம், ஆனா வைவான். ம், எதுக்கு வைறான்னே தெரியாது ம், அப்படின்னாரு. அப்புறம் ஒரு தடவ சொன்னாராம். அவன் இருந்த வரைக்கும் என் கம்பெனியில வேற எவனையும் பாட்டு எழுத விடல. தெரியும்ல உனக்கு? ம், அப்படின்னாரு. ஆமாப்பா தெரியும் எனக்கு. அப்படின்னேன். அப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்பா போய் டேட் கேட்குறாரு. சிவாஜி கிட்ட இது மாரின்ட்டு. படம் எடுக்கிறதுக்கு. ஆ நானும் அப்பாவோட போயிருக்கேன். டேட்டு கேட்டபோது, ஓகே தரேன். ஆனா வந்து நீ எல்லா படத்தையும் உங்க அண்ணன்கிட்ட கொண்டு போய் குடுத்துடுற. ஒரு ஒரு படம் முடியும்போது உங்க அண்ணன் நல்ல படமா இருந்தா வாங்கிக்கிறான், இல்லன்னா உன்ன மாட்ட விட்டுறான். இந்த படம் நீ வந்து உங்க அண்ணன்ட்ட குடுக்கக்கூடாது. அது மாரி நான் ஒரு கதை ரெடி பண்ணிக்கிறேன். நீ ஒண்ணும் கதையே பண்ணாத அப்படின்ட்டாரு. ம், அப்பா சரின்ட்டு வந்துட்டாரு. அப்புறம் ஏஎல் நாராயணன் வச்சு ஒரு கதை பண்ணாங்க. கதையோட பேர் சரசு. இன்னும் என்கிட்ட அந்த ஃபைல் இருக்கு. அத மாத்தி மாத்தி தான் லட்சுமி கல்யாணம் ஆச்சு. ம். லட்சுமி கல்யாணம் ஆகி படம் ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வந்து கண்ணதாசனுக்கு பணம் சேரணுங்கிறதுக்காக மொத்தமாவே ஒரு வில்லேஜ்லயே நடக்கும் மொத்த கதையும். ஆமா. வெளிய எங்கேயுமே போகாது. முடியும்போது ஏஎல்எஸ்ட்ட வச்சுட்டாரு. குடுத்தாரு. ஏஎல்எஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, "நீ ரிலீஸ்லாம் உனக்கு பண்ண வராது. ம். நான் பண்ணிக்கிறேன்னு" சொல்லி படத்த வாங்கிட்டாரு. 10 பைசா லாபம் கிடையாது அப்பாக்கு. இல்ல. போயிடுச்சு. ம். நெகட்டிவ் முதற்கொண்டு எல்லாம் போயிடுச்சு. இன்னமும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஎல்எஸ் வழங்கும் தான் வரும். சிவாஜிக்கு பயங்கர கோவம். பேசவே இல்ல அப்பாட்ட. அதுதான் அன்னைக்கு சொன்னாரு. ம். பேசவே இல்லடா நான் அவன்ட்ட. அதுக்கப்புறம் பார்த்தேன். உன் பெரியப்பனுக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும். ம். ஆ ஒரு படத்துல நடிக்க கூப்பிடுறாரு. கெஸ்ட் ரோல். இந்த சினிமா பைத்தியம்னு நெனைக்கிறேன். கெஸ்ட் ரோல். நடிக்க கூப்பிடுறாரு. நான் போய் நடிச்சேன். என்ன வேணும் அப்படின்னாரு. அந்த 50 கார் வச்சிருக்கீல்ல அத குடுன்னு கேட்டேன். 50ன்னு ஒரு கார். அதாவது பிளைமவுத்ல 2 பிளைமவுத் வச்சிருந்தாரு. 1699 50 எம்எஸ் 650. இந்த 50 வந்து அவரே வந்து அநேகமா ஒரு 15 தடவ தான் அந்த வண்டியில போயிருப்பாரு. புதுசு மாரி அப்படியே இருக்கும். ஒரு ஏஎல்எஸ். 8000 மைல் ஓடியிருக்கும் அந்த வண்டி. அதுக்கு மேல ஓடல. அவருக்கு பயங்கர ஷாக். இந்த கார கேட்டாரே, இந்த கார கேட்டாருன்னு. வேற வழி கிடையாது. கார குடுத்துட்டாரு. சிவாஜி வீட்ல இன்னும் இருக்கு. அன்னைக்கு கூட பிரபுட்ட கேட்டேன். இருக்கா பிரபு 50ன்னா? இருக்கு. ஸோ அவனுக்கு எங்க வலிக்கும்னு தெரியும்டா, அது கேட்டேன்டா. ஏன்னா அவங்க அப்பா பாவம்டா அப்படின்னாரு. இந்த 2 விஷயம் வந்து சிவாஜி சார் சொன்னதுல மறக்கவே முடியாது எனக்கு.